ஒரு சில கிளைண்ட்ஸ் மட்டும் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸை அக்செப்டே பண்ணிக்காம நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. ஒரு கிளைண்ட் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஆகஸ்ட் 23 எனக்கு மெஹந்தி வேணும்னு பர்டிகுலராக அந்த டேட் சொல்லி நம்மளை புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் ஒரு 1000 பே பண்ணி. ஸோ நம்ம எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இப்போ வந்து 23 அப்படின்னா உங்களுக்கு அந்த அன்னைக்கு ஃபங்க்ஷனாக இல்லை மெஹந்தி பண்ணணுமான்னு. அவங்க மெஹந்தி பண்ணணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளும் புக்கிங் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ மெஹந்தி டேட்டுக்கு 1 day பிஃபோர் பிரைட்டோட அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு 23 வேண்டாம், எனக்கு 24 தான் வேணும், ஏன்னா 26 தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, கரெக்ட். 26 ஃபங்க்ஷன்னா 24 தான் போட்டாகணும். பட் 24 நான் அவைலபிள் இல்லை, ஆல்ரெடி 3 ஸ்லாட் இருக்குது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் பண்ண முடியாது 24 எனக்கு ஆல்ரெடி வந்து பிரைட்ஸ் 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். லிட்ரலி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. பயங்கரமாக நீங்கள் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தானே, இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற சொல்கிற நிலமை வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ் என்னோட அப்கமிங் பிரைட்ஸுக்கு நான் கேட்குறது ஒன்றே ஒன்று, நீங்களாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராதீங்க. உங்களோட ஃபங்க்ஷன் டேட்டை எங்ககிட்ட கிளியராக இதுதான்னு சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டேட் கொடுக்குறோம், அந்த டேட்டில் எங்களை தயவு செஞ்சு புக் பண்ணுங்கள். எந்த வித ப்ராப்ளமும் இந்த மாதிரி 2 பேருமே ஃபேஸ் பண்ண மாட்டோம்.